கஷ்டம் தெரியும், எதுலாம் உங்க நிலைமை தெரியும். ஆகியனால தான் சொல்றேன், என்னை விட்டா உங்களுக்கு கதி கிடையாது. நான் சொன்னேன் அன்னைக்கு கொண்டு சொன்னேன். இப்போ முன்னையெல்லாம் கரண்ட் பில் கட்டணும், 2 மாசத்துக்கு ஒரு தரம் கரண்ட் பில் கட்டிட்டீங்க. நான் மந்திரி ஆனேன், அப்ப எலக்ட்ரிசிட்டி மந்திரி தான் கலைஞர் கருணாநிதி சொன்னார், ஏதாவது விவசாயத்துக்கு ஒரு சலுகை பண்ணணுமே. என்ன பண்ணலான்னு மாதிரி பில்லு கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1 பைசாவும் கட்ட வேண்டாம். 5 ஆஸ்போரோ 10 ஆஸ்போரோ 22 எவ்வளவு நேரம் ஓட்டிக்கிட்டோம். 1 பைசாவும் விவசாயி கட்ட தேவையில்லைன்னு உத்தரவு போட்டு கொண்டாங்க. நான் உத்தரவு போட்டு கொண்டாந்து வச்சேன். அதிகாரி கையெழுத்து வாங்க வந்தான். நான் ஒவ்வொன்று அழுதுட்டேன். என்ன சார் இப்ப அழகீங்கன்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், 2 மாசத்துக்கு ஒரு தரம் பில்லு கட்டி 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 எங்க அம்மா எல்லா நகையும் இழந்துட்டா. கடைசியில் சாகும்போது மூக்குல காதுல கம்மல் எல்லாம் தொடப்பு குச்சி சுத்திட்டு ஒரே குண்டுமணி நகை இல்லாம செத்து போனாங்க எங்க அம்மா. இந்த கரண்ட் பில் கட்டி இனிமே எந்த குடியானவனும் கரண்ட் பில் கட்டக்கூடாதுன்னு உத்தரவை போட்டவன் தான் இந்த துரைமுருகன். யாரு இன்னைய வரல, நான் போட்டு 10 வருஷம் ஆச்சு. எங்க பொம்பரம் அசைக்கிறானா இல்ல. நீங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேன்றீங்க. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீங்க அப்படிதான். நான் உங்க மேல தப்பு இல்லை, நம்ம ஜாதி வழங்காது. கோபமா வெட்டமாக இது ஜாதி சொல்றீங்க, அப்புறம் கேவலம் ஆயிட்டோம். ஏன் உங்களுக்கு புரியுது இல்லை? நல்லது எது கட்டது எது ஒரு புரியுது. குழம்பு உப்பு இல்லாத அடிப்பா போட்டாட்டி உப்பு இல்லாட்டி அடிப்பான் பேரு கட்டவன். அந்த மாதிரி ஜாதி நம்ம அதில் படப்பட்டோம். ஆகையால நீங்கள் அடித்தாலும் நான் தான், அடிக்கிறதுனாலும் நான் தான். எனவே 100 தரம் என்னை சட்டம் நினைப்பேன். இன்னும் எங்க மக்களுக்கு உணர்ச்சி வரல, இன்னும் எங்க மக்களுக்கு அறிவு வரல, இன்னும் எங்க மக்களுக்கு அப்படிதான் நினைப்பேன் தவிர உங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டேன். அதனால உங்களை நான் இப்போ பார்க்கிறேன், 21 பார்க்கிறேன். எத்தனை வருஷமா உங்களோடு இருக்கேன். அதனால உங்களையெல்லாம் பார்த்ததில்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் என்னென்ன விழாக்களோ இந்த காலத்தில் இன்னும் 1 வருஷம் இருக்குது, எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.